நான் வாரந்தோறும் சனிக்கிழமை ஹனுமன் கோவிலுக்கு போவேன். சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் வந்ததுக்கு அப்புறம் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் கோவில்ல இருந்தே கிளம்புவேன். எப்படா அந்த பிரசாதம் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த புளியோதரை ரெசிபியை தான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். நான் அவங்க கிட்ட கேட்டு எப்படி செய்யணும்ன்றத கேட்டுதான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுல பெரிய சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன்னு. தண்ணி ஊத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை கரைச்சு வடிகட்டி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தவால வந்து 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு. கருப்பு எள்ளு வேண்டாம்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ கரைச்சு வச்சிருந்த புளி கரைசல்ல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பேன்ல இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வேர்க்கடலை பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சு வச்சிருந்த புளி கரைசலையும் இதோட வந்து சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையோட முந்திரி பருப்பு கூட வந்து நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். இஷ்டம் இருக்கவங்க முந்திரி பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசல் கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே புளி சாதத்துக்கு உப்பு அதிகமாக தான் தேவைப்படும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வேண்டாம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊத்துற ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ்லேயே கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். இது நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம செஞ்சிருந்த பொடியில இருந்து 2 டீஸ்பூன் போல பொடியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கிரேவி திக்கா வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க நல்லா வந்து கொதிக்க விடணும். பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து இப்ப வந்து நம்ம வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ண போறோம். எப்பயுமே நெய்வேத்தியம் அப்படின்னாலே வந்து நம்ம பச்சரிசியில தான் வந்து சாமிக்கு படைப்போம். அந்த பச்சரிசியில தான் வந்து நான் சாதத்தை செஞ்சிருக்கேன். சாதத்துல கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம செஞ்சு வச்சிருந்த பொடியில இருந்து 2 டீஸ்பூன் போல பொடியை சாதத்தோட சேர்த்துக்கிட்டு செஞ்சு வச்சிருந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டேன். இதை நெய்வேத்தியமா சாமிக்கு படைக்கும் போது மறந்தும் கூட சாதத்தை வந்து வாயில போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சாமிக்கு படைக்கிறத எச்ச பண்ணி வந்து நம்ம போடக்கூடாது. அவ்வளவுதாங்க, கமகமான கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இது நிச்சயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை.